ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, எது வந்தாலும் அப்பா நம்மை காப்பாற்றுவார் என்ற நிலைக்கு வந்து விட்டாயல்லவா? இனி உனக்கு வசந்த காலமே. நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு வந்து விட்டது மகளே. நீ விரும்பும் சீருடன் உன் தந்தையாகிய சாயி உன் வீடு தேடி வந்து கொண்டு இருக்கிறேன். வாசல் மனக்கதவை திறந்து வை, சந்தோஷமாக திறந்து வை. கதறி அளவும் முடியாமல், கண்ணீரை அடக்க முடியாமலும் வீதியில் நீ கடந்து சென்ற பாதையை நான் நிச்சயம் அறிவேன். உனக்கான காலம் நெருங்கிவிட்டது. விரைவில் நீ நலம் பெறுவாய். இன்று உனக்கான நாள். நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும். நல்லதே நடக்கும். அதையும் உன் சாய் தேவா நானே நடத்துவேன் என் தங்கமே. எத்தனையோ துயரங்களை நீ கடந்து விட்டாய். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு பொற்காலமே. நீ வாழவே கூடாது என நினைத்தவர்கள் முன்பு நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய் என் தங்கமே. சாய் மகராஜ் தலை சிறந்த ஞானிகளுள் அவதாரங்களின் மணிமகுடமானவர். அளவில்லா ஆன்மீக செல்வம் பெற்றவர். சாயியை போன்ற ஞானிகள் பந்தங்களால் கட்டுப்பட்ட மனிதனை மோட்ச மார்க்கத்திற்கு மாற்றி ஜனன மரண சூழலிலிருந்து விடுதலையடைந்தவனாய் ஏற்றமடைய செய்கிறார்கள். வியாக்கியானங்கள் புராணங்கள் மூலமாக அடைய முடியாததை சாயியை போன்ற ஞானிகளின் பாதங்களை தரிசித்து சுலபமாக அடைந்து விடலாம். அவர்களுடைய அங்க அசைவுகளும் நடத்தையும் மௌன உபதேசங்கள் ஆகும். மன்னிக்கும் குணம், சாந்தி, தனிமை, காருண்யம், பரோபகாரம், புலனடக்கம், அகங்காரமின்மை ஆகிய நற்குணங்கள் நிறைந்திருக்கும். சாயியை போன்ற அவதாரத்தை காண்பது மிகவும் அரிது. நாம் ஏதாவது பேசும்போது நமது ஆளுமையை உருவாக்குகின்றோம். நமது வார்த்தைகள் நம்மை வரையறுத்து நமது நம்பகத்தன்மைக்கு வடிவம் கொடுக்க தொடங்குகின்றன. நம் வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுக்க வேண்டும். எதை சொன்னமோ அதை சொல்லும் நேரத்தில் அர்த்தம் வேண்டும், அல்லது வரப்போகும் நேரத்தில் அர்த்தம் பெற வேண்டும். இல்லையெனில் நம்மை நம்ப முடியாதவர் என்றே சொல்லலாம். உங்கள் வார்த்தைகள் அனைத்தையும் சாயியிடம் அர்ப்பணியுங்கள். அவர் சார்பாக அவரிடம் பேசுங்கள். எளிமையானது. உங்கள் சக்திகள் அனைத்தும் உங்கள் வார்த்தைகளில் கவனம் பெற அவர் உறுதி செய்வார். செய்து பாருங்கள். சாய் உங்கள் வார்த்தைகளையும் உங்கள் வாழ்க்கையையும் எப்படி வடிவமைக்கிறார் என்பதை நீங்களே உணர முடியும். உன் கவனத்தை வழிப்படுத்தி உன் லட்சியத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றை நீ நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ நினைத்தது உன்னிடத்தில் நடக்கவில்லை என்றால் அதைவிட உயர்ந்த மேலான விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று அர்த்தம். ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் உன்னிடத்தில் நடக்காமல் போனதை பற்றியே எந்நேரமும் மனதில் கொண்டு கவலைப்படுகிறாய். எது நடந்ததோ அது நடந்ததாகவே இருக்கட்டும். இதுவரை நீ பெற்ற அவமானம், ஏமாற்றம், துரோகம் ஆகியவை மூலம் நீ கற்ற அனுபவங்களை மட்டும் மனதில் கொண்டு இனிமேல் நடக்கப் போவதை பற்றிய உன் சிந்தனை இருக்க வேண்டும். அதுதான் உன் லட்சியத்தை அடைய வழிவகுக்கும். நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. நிதானமாக யோசித்து செயல்படு. நிச்சயம் வெற்றி பெறுவாய். இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்பிற்கு சென்ற எண்ணத்தையும் மறந்துவிடு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் உன்னை வசந்தத்திற்கு அழைத்து செல்வேன். இன்னும் சிறிது காலத்திற்குள் எல்லாம் முடிவரும். நீ செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நம்பிக்கையோடு செயல்படு. வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நல்லதே நடக்கும். நீ என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. உன் பிரார்த்தனைக்கு பதில் அளிக்க தொடங்கிவிட்டேன். உனக்கு வந்த தடைகள் எல்லாம் அகற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வில் அனைத்தும் ஜெயமே. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன். உன் துன்பம் தீரும் என்பது மட்டும் நிச்சயம். என் உண்மையான உருவத்தில்தான் நான் வருவேன் என்று நீ ஏங்கி நிற்காதே. நான் எந்த வடிவிலும் உனக்காக வந்து உதவி செய்வேன். உன் மனநிலை இன்று தெளிவான நீரைப் போல, மேகத்தைப் போல இருந்தது. உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன். உன் மனதில் உள்ள வழிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டாய். நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் சாயப்பா என்னை நடக்க வைக்கிறார். அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும். என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும், சகித்து கொண்டு போக வேண்டும் என்ற என் சாயப்பா சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லா விதமான எதிர்மறையான சூழ்நிலைகளை சவாலாக எடுத்து துணிந்து அதை தைரியத்தோடு கடக்க செய்யும். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கிறாயா? தனிமரம் என்றும் தோப்பாகாது, ஆனால்
தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனி மரம்தான். இதை நினைவில் வைத்துக்கொள். உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும். அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதக்கூடாது. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்திற்காக இதை கூறுகிறேன். எப்போதும் உன் சாய்தேவாவின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக இருப்பாய். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை நான் அரவணைப்பேன். நீ என்னை நோக்கி 1 அடி எடுத்து வை, நான் உன்னை நோக்கி 10 அடி வருவேன். உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவில்லை. நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்தில் இருப்பதால் தீர்த்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டே இருக்கின்றாய். பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரே அடியாக பயந்து விடுகிறாய். இதை இப்போதே விட்டுவிடு. இனி வரப்போவது எல்லாம் உனக்கு வசந்த காலமே. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவை நிதர்சனமில்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கு சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மையில்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை நான் சிக்க வைத்தேன். யாரை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அவர்களால் உனக்கு நன்மை இல்லை என உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை நான் உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அந்த காலங்கள் மாறிவிட்டன. இனி வருவது எல்லாம் வசந்த காலமே. சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன். நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பலமுறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன். கஷ்டமான நேரங்களிலெல்லாம் உன்னுடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன். நீ அழைத்த நேரத்திலெல்லாம் உனக்கு பதில் குரல் கொடுத்தேன். இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன்? நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்தேன். ஆனந்தம் மனமகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது? மனமகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என தவறுதலாக புரிந்து கொண்டு துக்கத்தில் இருக்கின்றாய். கர்ம வினைகள் தொலைந்தன என அதை தூக்கி உன் மனதிலிருந்து எறிந்துவிடு. மனிதனாக பிறந்தால் அனைத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நீ எங்கு சென்றாலும் உனக்கு முன்பு நான் இருப்பேன் என்று உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். அதே போல நீ அங்கு செல்லும் முன்பு அந்த இடத்தில் உனக்காக நான் காத்து கொண்டு இருக்கின்றேன். என்றும் உனக்கு அந்த இடத்தில் துன்பம் வராமல் நான் பார்த்து கொள்வேன். நீ நினைத்தபடி அனைத்தையும் நான் நடத்தி தருவேன். நீ சற்று பொறுமையாகவே இரு. எந்த குழப்பமும் உனக்கு தேவையில்லை. நமது முன்ஜென்ம பந்தத்தினால் நீ மீண்டும் என்னை கண்டு கொண்டாய். என்னை வணங்கும் பேரும் பெற்றாய். இந்த ஜென்மத்திலும் அது நிச்சயமாக தொடரும். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறையும் நேரம் நெருங்கிவிட்டது. நீ ஓடி ஒளிந்தது போதும். உன் கஷ்டங்கள் அனைத்தையும் என் துணியில் இட்டு பொசுக்கிவிட்டேன். ஒருவருக்கு நாம் செய்யும் நன்மையும் தீமையும் நமக்கும் நம் அடுத்த தலைமுறைக்கும் வரும் என்பதால் எவருக்கும் தீமை செய்திடாமல் நன்மை செய்தால் வாழ்க்கை ஒளிமயமாகும். பிறர் உழைப்பில் ஆதாயம் தேடுவதை விட சொந்த உழைப்பில் கிடைக்கும் வெற்றியே என்றும் நிலைக்கும். அடுத்தவர் பொருளுக்கு ஆசை கொள்வதை விட கிடைத்ததை வைத்து கோபுரம் கட்டுபவர் இறைவனின் ஆசி பெறுவர். உனக்காக காத்து கொண்டு இருக்கின்றேன். உன் மன உளைச்சலை நீக்கி உன் மனம் குளிர உன் வாழ்வை மகிழ்ச்சியின் உச்சிக்கு அழைத்து செல்ல உனக்காக நான் இதோ என் துவாரகாவில் காத்து கொண்டு இருக்கின்றேன். விரைந்து வா. அனைத்தும் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே, எதற்கும் கலங்காதே. நீ நன்றாக இருப்பாய். நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் பார்த்து கொள்வேன். அனைத்தையும் உனக்காக நான் தருவேன். இந்த நேரத்தில் நீ சற்று பொறுமையாக இரு. உன் கடன் பிரச்சனை அனைத்தையும் நானே அடைத்து வைப்பேன். அதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை. வாழ்வில் ஏற்றமும் தாழ்வும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதற்காக எனக்கான முயற்சியை மேற்கொள்ள மாட்டேன் என்றால் அது என்ன அர்த்தம்?
ஒரு பள்ளத்தை தாண்டி வரும் உயரம் என்பது உன்னை ஒருநிலைப்படுத்தி உனக்கான வழியில் நேர்மறையுடன் பயணிக்கத்தான் என்பதை புரிந்து கொள். நம்பிக்கையும் பொறுமையும் வீண் போகாது. என்றைக்கும் உனக்கு உன் சாயப்பாவாகிய நான் துணை நிற்பேன். ஒரு பொழுதும் நம்பிக்கை இழக்காதே. அனைத்தும் நன்மைக்கே என்று நம்பு. தடங்களுக்கு என்றும் வருந்தாதே. அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. வாழ்க்கையில் போராடினால்தான் பக்குவம் என்ற பொக்கிஷம் உனக்கு கிடைக்கும். கடந்து போனவைகளை பற்றி கவலை கொள்ளாதே. இனி நீ கடக்கப் போகும் வாழ்க்கையை பற்றி சிந்தித்துக்கொள். உனக்கு வெப்பமும் வெளிச்சமும் தந்தருளும் ஆதவனுக்கு நீ எப்போதாவது நன்றி தெரிவித்தது உண்டா? இருளடர்ந்த இரவுகளை ஒளியூட்டியதற்காக நட்சத்திரங்களுக்கு நன்றி பாராட்டியது உண்டா? நன்றி என்பது பழக்கமாக மாறிவிட வேண்டிய ஒன்று. அது கற்றுத்தேரும் பாடம் அல்ல. நன்றி கூற ஒருபோதும் மறவாதே. உன்னை தேடி வரும் சிறிதும் பெரிதுமான கருணைகளுக்கு நன்றி கூற ஒருபோதும் மறவாதே. நான் உன்னை தனியாக விட்டுவிட்டேன் என்று நீ நினைக்கிறாய். உனது பிரார்த்தனைகள் என் செவிகளுக்கு எட்டவில்லை என்று நீ நினைக்கிறாய். உனது இதயத்திலிருந்து வரும் ஒவ்வொரு அன்பான அழைப்பும் உனது நெஞ்சார்ந்த பிரார்த்தனைகளும் என் இதயத்தை வந்தடையவே செய்கின்றன. நீ கவலைப்படாதே. உன்னுடைய பாபா எப்பொழுதும் செவிமடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இன்று நீ யாரை குறித்தாவது சிறிதேனும் எதிர்மறையான தரம் குறைந்த எண்ணத்தினை கொண்டாயா? நீ அப்படி செய்திருந்தாயெனில் நீ ஏற்கனவே சில தீய வினைகளை ஏற்படுத்திவிட்டாய். நீ தாழ்மையான சக்திகளை செலுத்தியவர்களிடம் உடனடியாக மன்னிப்பு கோரிவிடு. நினைவில் கொள், நீ எதை கொடுக்கிறாயோ அதனையே நீ திரும்ப பெறுவாய். ஒரு பந்து எந்த அளவு சக்தியுடன் பூமியில் விழுகின்றதோ அதைவிட வலிமையாக எழுந்து திரும்ப குதித்து வருகிறது. அதுபோன்றே உன்னை வாழ்க்கை இரக்கமற்று சில சமயம் கீழே தரையில் எறிந்து விடுகிறது. நீ எந்த வேகத்தில் கீழே விழுகின்றாயோ அதைவிட வேகமாக வலிமையாக சட்டென்று எழுந்து திரும்ப குதித்து வா. ஏனென்றால் உன் பின்னே நின்று உன்னை இயக்கும் உந்து விசை நான் அல்லவா? நீ ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் தருவாயில் முன்பு நிகழ்ந்த ஒரு மகிழ்ச்சியான சம்பவத்தை நினைவு கூர்ந்தால் உனது முகத்தில் புன்சிரிப்பு வர காரணம் கிட்டும். புன்னகை மிகவும் சக்தி வாய்ந்த ஆழ்ந்த ஆறுதலை அளிக்கக்கூடியது. புன்னகையின் தொற்று சக்தி உனக்குள்ளேயும் வெளியேயும் பரவக்கூடியது. இது எப்படி என்றால், கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயானது கட்டுப்படுத்த முடியாத பலத்த சீரும் காற்றினால் மேலும் வேகமாக பரவுவதை போன்றது. நீ நேராக முன்னே பார். அங்கு உனக்கு ஒரு பாதை தெரிகிறதா? உனது பயணத்தில் நீ தொடர்ந்து முன்னேறி சென்று கொண்டு இருக்கையில் அந்த பாதை வழியாகத்தான் நீ பயணிக்க வேண்டும். ஜாக்கிரதையாக பார். அதில் இருக்கும் திட்டுகள், குண்டு குழிகள், பள்ளங்கள், அகழிகள் இவற்றை உற்று நோக்கி பார். நீ உன் குருவின் கைகளை பிடித்து கொள்ள மறந்துவிட்டாயா என்ன? இப்பொழுது நன்றாக கைகளை பிடித்துக்கொள். பிறகு பார், இருட்டானது எப்படி மறைகிறது என்று. கோபம் உன்னை எரித்துவிடும், சீரழித்துவிடும். கோபமானது ஒரு தீய அழிவை உண்டாக்கும் சக்தி. அது உன்னுள் இருக்கும் சைத்தானின் உருவத் தோற்றம். அதனை நீ உயிருடன் உன்னுள் வைத்திருந்தால் நம்பிக்கை, வெளிச்சம் போன்ற எல்லா நன்மைகளும் உன்னை விட்டு அகன்றுவிடும். நான் உன்னை குறித்து கவலையுடன் இருக்கிறேன். தயவு செய்து உன்னை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். கோபத்தை இப்பொழுதே விட்டுவிடு. சில சமயங்களில் நீ கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்கையில் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் என்னை பார். என் அன்பின் சிரிப்பை பார். என் கண்கள் கருணையுடன் பொங்கி வழிவதை உணர்ந்து கொள். நீ மென்மையாக சுவாசிக்கையில் என்னிடமிருந்து சக்தி ஓட்டம் உனக்கும் பின்பு உன்னிடமிருந்து எனக்கும் வருவதை அனுபவித்துப்பார். அதன் பிறகு ஒருமை என்னும் இனிமையான சுவையுடன் கலந்துவிடு. என்னிடத்தில் ஏகமித்துவிடு. நான் உன்னை ஒரு பெரிய உயரத்திலிருந்து குதிக்கச் சொன்னால் நீ என் மீது வைத்திருக்கின்ற முழு நம்பிக்கையில் குதித்து விடுவீர்கள் என்று நம்புகிறேன். என் குழந்தையே, என்னை நீ முழுவதுமாக நம்பு. நீ செய்யும் கடின முயற்சிகளை என் அன்பான கரங்களால் தாங்கி உன்னை ஒளிமயமாக்குவேன். இடைவிடாது என் நாமத்தை ஸ்மரணம் செய்தலே ஒரு சபதமாகும், ஒரு தவமும் ஆகும். அது ஒருவித தொண்டும் ஆகும். சாயி சாயி என்ற மந்திரம் மத ரீதியாக சடங்குகள் செய்யப்பட்டு பூஜை விதிமுறைகளுடன் கொண்டாடப்படும் பொழுது அது பூர்த்தியாகின்றது. ஆனால் சாயி சாயி என்று ஜபிப்பதே ஒரு வகை ஆழமான தியானமாகும். எனவே சாய் நாமம் கலந்திராத ஒரு மூச்சினையேனும் தவற விட்டு விடாதீர்கள். நீ வாய் திறந்து பேசாவிட்டால் மற்றவருக்கு நீ சொல்ல நினைப்பது எப்படி புரியும்? நீ பேசுவதற்காகத்தான் உனக்கு தொண்டை பகுதியில் விசுத்தி சக்கரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் மற்றவரிடம் நீ தொடர்பு கொள். நீ நினைப்பதை நன்றாக வெளிப்படுத்து.
உறவினர்களுக்கு இடையே மௌனம் என்பது உண்மையில் வாழ்வுக்கு பதிலாக மரணத்தை தேர்வு செய்வது போலாகும். உன் மனதில் இருப்பதை நீ நியாயப்படி பேசு. அப்பொழுது உன்னால் இன்னும் நன்றாக மூச்சுவிட முடியும். சொர்க்கமானது மேகங்களுக்கு இடையே இல்லை, அது உன் இதயத்தின் உள்ளே இடம் பெற்றிருக்கிறது. நீ அந்த இடத்தை தேர்வு செய்து வாழ்ந்தால் உனக்கு நிம்மதியான அமைதி நீ உயிருடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே கிட்டும். அந்த இடத்தை விட்டு நீ விலகி வாழ்ந்தால் உன்னால் நரகத்தின் இருளையும் இங்கேயே உணர முடியும். தேர்வு உன் கையில்தான் உள்ளது. நீ சரியானதை தேர்வு செய். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.